கமல் வந்து அரசியல் உள்ளேயும் இருக்கிறாரு, சினிமா உள்ளேயும் இருக்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லு ப்ரோ. ப்ரோ கமல்லாம் ஒரு ஆளா ப்ரோ? நான் வந்து கைக்கே ஊற்றுவோம் ப்ரோ. அவனை ஊற்றுங்க ப்ரோ. வச்சுக்கிறான். அதாவது அவர் வந்து சரி நான் இப்போ நான் மரியாதை ஊற்ற பேசுகிறேன். அவர் வந்து அரசியல் வரும்போது டார்ச் லைட் வச்சு டீ வச்சாரு. அந்த டிஎம்கே ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு சொல்லுங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னாரு. சரி, அந்த வெறியில எல்லா மக்கள்லாம் பரவாயில்ல ரஜினி தான் வரல, கமல் வந்துட்டாப்புல, நாம வந்து கமலுக்கு ஓட்டு போட்டு விஜய்க்கு வச்சுட்டு நாட்டையே அப்படியே மாற்றி அமைச்சிடலாம், ஒரு நல்ல விதமா மாற்றிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. கட்சியில அப்படியே என்ன ஆச்சுன்னு தெரியல, என்ன சூழ்நிலை வச்சாங்களா என்னன்னு தெரியல. ஒரு எம்பி சீட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக போயிட்டு எல்லாத்தையும் கழிச்சிட்டாரு. இப்போ கட்சியை கழிச்சிட்டாரு, எலெக்ஷன்ல நிக்கலான்ட்டாரு. போயிட்டு நான் போய் கொத்த டைமா சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தாப்புல. இது வந்து நம்மளால ஏற்றுக்கவும் முடியல. கமல் மேல சுத்தமா அந்த 0.% கூட மரியாதையே இல்லை இப்போ. அந்த மாதிரி இது கமல் நிலைமை. ஓகே ஓகே. அப்போ நீங்கள் வந்து கமல் வந்து சினிமாவாக வேற பார்க்குறீங்க, அரசியலில் ஒரு மட்டமான ஒரு இதுவாக தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதான் ப்ரோ, இப்போ சினிமாவை பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு ஆஸ்கர் வாங்குற ரேஞ்சில் இருப்பாப்ப. அந்த ஆக்டிங், அவரோட மேக்கப் போடுறது, அந்த எஃபோர்ட்டு, நிறைய கெட்ட போடுறது, அதெல்லாம் வந்து கமல் அச்சிக்க முடியாது. ஆனால் அரசியல் வந்துட்டாங்கன்னா அந்த ஒரு கெட்டப்லேயே அவரால் நினைக்க முடியல. ஏன் இப்போ கட்சி ஆரம்பிச்ச சசிகலா கூட 234 தொகுதியில நிற்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்குது. ஆனால் இந்த கமல் அவ்வளோ மாசம் இறங்கிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் கூட்டு வந்து கட்சி ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன மயிருக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அசிங்கமாக போயிடுச்சு கமலோட நிலைமை. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து பரிதாபமாக இருக்குது. அவர் வந்து எதுக்கு மற்ற கட்சியெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுறாருன்னு தெரியல. அதெல்லாம் அவர் சுத்தமாக தகுதியே கிடையாது. ரஜினியை சொன்னோட தகுதி கிடையாது. ரஜினியாச்சு அவாய்ட் பண்ணி போயிட்டாரு. இவர் வந்து அவர் நம்பி இந்த கட்சிக்காரங்களும் அசிங்கப்படுத்திட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அதான் நீங்கள் வந்து விக்ரம் மாதிரி எதிர்பார்த்துருக்கீங்க, அரசியலில் வந்தால் அது தக் லைஃப் மாதிரி ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஆமாம் ப்ரோ, அந்த பாட்டிலே வருமே, சாவி இப்போ திருடங்க இல்லை தில்லா இல்லங்கடி தில்லா. ஓ, அந்த திருடனே கமல் தான் சொல்கிறீங்களா? அதான் அந்த மாதிரி மற்றவங்க சொன்னாருன்னு எதிர்பார்த்தோம். ஓகே. கட்சியில் பார்த்தா யாரெல்லாம் இப்போ திருடனோ அங்கெல்லாம் அவர் போயிட்டு நானே திருடன் தான் அப்படின்ற மாதிரி அவரே ப்ரூவ் பண்ணிடுறாரு. ப்ரோ இப்போ கமல் பார்த்தீங்கன்னா வரப்போகிற எலெக்ஷனில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலாக வந்து நான் டிஎம்கேக்கே வந்து சப்போர்ட் பண்ணிக்கிறோம், பட் ஆனால் அரசியலில் நிற்கலை, தேர்தலில் நிற்கலை, சப்போர்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த எம்பி சீட்டை மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன ப்ரோ? கருத்துனா அவருக்கு வேறு வழியே கிடையாது ப்ரோ. கமல் பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு நம்ம எப்படி ஒரு ஜாம்பவான் மாதிரி பார்த்தோமோ அரசியலும் அப்படி தான் பார்க்க ஆசைப்பட்டுருவோம். ஆனால் அதில் வந்து ஒரு துளி கூட கிடையாது. அவரை வந்து அரசியலில் வந்து வச்சு கமலுங்கிறவரை வச்சு பார்க்கவே முடியல. அவருனா திடீர்னு எங்கேயோ போகிறாரு, திடீர்னு ஏர்போர்ட்லேருந்து வர்றதே வந்து ஒரு ரொம்ப அந்த ஆட்டிடியூடே ரொம்ப ஒரு மோசமாக இருக்குது. இப்போ விஜய் அரசியலில் இருக்காரு, வந்துட்டாரு, அவரெல்லாம் வந்து அவரோட இதுவே அப்பியரன்ஸே நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு, இவர் தான்ப்பா தலைவர் அப்படின்ற மாதிரி. ஆனால் கமல் வந்து அந்த மாதிரி அவர் ரொம்ப பெருசாக சாதிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு அரசியல். சினிமாவில் ஓகே, பட் அரசியல்லாம் நான் சொல்கிறேன். அதனால் என்ன கமல் வந்து அரசியலாக வந்து 0 தான் சொல்லுவேன், வேஸ்ட். அதுக்கு ரஜினியே பெட்ரு. அவராவது ஒதுங்கி போயிடுவாரு. இவர் வந்து நான் பண்றேன்னு சொல்லி காலை வருவார். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் மறைஞ்சோம், அந்த கட்சிக்கு வந்து 10 சீட்டு டிஎம்கே கொடுத்துருக்காங்க. ஆனால் இவருக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவரும் வந்து ஓகே நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டாரு. அது வந்து எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ அவர் தனியாக நின்னா அவருக்கு மவுஸ் கிடையாது ப்ரோ. இப்போதைக்கு அவர் படம் நடிச்சாலே பார்க்குறதுக்கே கிடையாது. ஏன்னா கடைசியாக வந்து விக்ரம் தான் ஒரு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் தக் லைஃப், இந்தியன் 2லாம் ஒரு பெரிய ஃப்ளாப், அதெல்லாம் டோட்டல் லாஸ் தான். ஸோ அதுவே அப்படின்னா இப்போ அரசியலில் வந்தால் ஆல்ரெடி பெரிய அடி வாங்கியிருக்காரு அரசியலில். இப்போலாம் வந்தாருன்னா சுத்தமாக வேலைக்கு ஆகாது. அதனால இவர் கொஞ்சம் சேஃப் ஜோன் ஆகிக்கிறார், அவ்வளோதான். சரி ப்ரோ. இப்போ அந்த 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேர் சொல்லிட்டு கருப்பு படத்துல இருந்து ஒரு பாட்டு விட்டுருக்காங்க. அந்த பாட்டு வந்து சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக கைக்கு ஊற்றினுக்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்லை, அது நானும் தான் கழுவி ஊற்றுற மாதிரி தான் பேசினேன் ஸ்டார்டிங்கில். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் வாட்டி கேட்கும் போது. ஆனால் அது என்னமோ தெரியல, அவர் ஏதோ அந்த இன்ஸ்டாவில் போட்டு ஃபேமஸ் ஆகுதா இல்லை நம்ம தான் ஃபேமஸ் ஆகுறோமா. ஆனால் இப்போ எனக்கு கேட்கறதுக்கு நல்லா இருக்குது, அந்த பாட்டு கண்டிப்பாக இருக்குது. சிம்பு பாட, அந்த சாய் அபியங்கர் ஆட, அவர் ஆடுறதும் ஜோக்காக தான் இருந்தது. பார்க்க அந்த WWE மூவ்ஸ் எல்லாம் வச்சு நல்லா இருக்குது, ஃபன்னாக இருக்குது, வைப்பாக இருக்குது. நீங்க கேட்க பிடிக்கும் பாருங்க உங்களுக்கு. ஆனா அது நானும் கேட்டேன், அது பாட்டு மாதிரியே இல்லை ப்ரோ. அது சும்மா வாய்ஸ் 2 பேர் பேசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப பெருசா ஒன்றும் பாட்டு மாதிரி இல்லையே அது. அதான் ப்ரோ, நீங்க அதான் ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டிருப்பீங்க. அது கேட்க வந்து பயங்கரமா ஒரு
அந்த மைண்ட் செட் வேணும் ப்ரோ. அந்த பாட்டு கேட்கறதுக்கு நல்லாவே இருக்காதுன்னு நினைச்சு கேட்டா அப்படிதான் இருக்கும். கேட்க கேட்க வந்து பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு. ஆனா எனக்கு ஸ்டார்டிங்ல ஒர்க் ஆகல அந்த பாட்டு. நல்லா இருக்கு பாட்டு, நல்லா வைப்பா இருக்கு. ஆனா சூர்யா படத்துல இருந்து வந்திருக்கு அந்த பாட்டு. ஆனா ஆக்சுவலா சூர்யாவே காட்டலையே அந்த பாட்டுல. அதான் இப்போ சூர்யா படத்துல இருந்தா வந்திருக்கு. பட் சூர்யா அதுல இல்லவே இல்ல. மியூசிக் முடிஞ்ச பிறகுதான் சூர்யா என்ட்ரியே கொடுப்பாரு கடைசியில ஒரு செகண்ட். ஏன்னா சூர்யா சொல்லிட்டாரா இல்லையான்னு தெரியல, இந்த பாட்டு நீ என்ன சேர்க்கவே கூடாதுன்னு. அதனால இவங்க மட்டுமே ஒரு வைபுக்காக. அது எதுக்கு இருக்கும்னா படத்தோட சிச்சுவேஷனுக்காக இருக்கும் இந்த சாங். ஸோ ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காரு, அவருக்குன்னு ஒரு கேங் இருக்கும், அந்த கேங்குக்காக இந்த பாட்டு இருக்கும். ஸோ சிச்சுவேஷன் சாங்கா இருக்குமே தவிர ஓவரால் ஸ்டோரியை கெடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கு. இல்லை ப்ரோ, என்னதான் சிச்சுவேஷன் சாங்காக இருந்தாலும் ஓரளவுக்காச்சும் அட்லீஸ்ட் கேட்குற மாதிரி இருக்கணும்ல. ஏதோ இந்த பாட்டு காடு மோடு பாட்டே ஸ்டார்டிங்ல அப்படி தான் இருந்தது. ஆனால் அது சரி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிறாங்க ஆடியன்ஸ். காடு மோடே ஏற்றுக்கல, அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு அது அதே மாதிரி தான். இல்லை ப்ரோ, இது ரொம்ப மோசமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க மோசமாக இருக்குன்னு, ஆனால் வந்துடுச்சு இப்போதைக்கு. இன்ஸ்டா திறந்தாலே நாங்கள் 4 பேர் தான். அது அப்படியா சூர்யா படத்தோட டைலாக் தான், அதை தான் தூக்கி லிரிக்ஸாக எழுதியிருக்காங்க. நாங்கள் 4 பேர், எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. ஏன்னா இப்போ சூர்யா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி கலாச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு 4 ஃபேன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் நடுவில் கலாச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க வேற நாங்கள் 4 பேர்னு அவங்களே ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து சூர்யாவை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, அவருக்கு 4 ஃபேன்ஸ் தான் இருக்காங்க சொல்லிட்டு கலாச்சிருக்காங்க. அதை பற்றி எப்படின்னு நினைக்கிறீங்க ப்ரோ? சூர்யா அதான் ப்ரோ, இப்போ இந்த பாட்டில் வந்து சூர்யா வந்து பேசியும் காட்டல, வந்து டான்ஸும் ஆடல. அது நார்மலாக வந்து அவங்களே ஒரு வைப்பில் இருந்திருக்காங்க, அது ஆடி இருக்காங்க, அவ்வளோதான். ஒரு கடைசியில் தான் என்ட்ரி கொடுக்குறாரு. அதனால எனக்கு இது சூர்யா சாங் மாதிரிலாம் இல்லை, இது எனக்கு ஆர்ஜே பாலாஜி சாங் மாதிரி இருக்குது. ஆனால் சூர்யாவுக்கு 4 ஃபேன்ஸாக இருக்காங்களா எப்படி? 4 ஃபேன்ஸ் இல்லை ப்ரோ. அவர் வந்து நீங்கள் ஒரு ஆக்டராகவும் பார்க்கலாம். அவர்லாம் அரசியலுக்கு வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும்னு தான் தோணுது. ஆனால் அவர் உள்ள வந்து பண்ணுறத வெளியவே பண்ணுறாரு. ஆனால் நான் அவரை வந்து பெருசாக எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் நல்லா பண்ணுறாரு, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறேன் அப்படி சொல்லியிருக்காப்புல. அந்த பெரம்பூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியிலேருந்து பிரச்சாரம் ஆரம்பிக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காரு. அதனால் வந்து ஒரு சில டைமிங்ஸில் வந்து அன்றைக்கி வரேன்னு சொல்லியிருக்காரு. பட் ஆனால் வந்து அவருக்கு வந்து பெரிய பெரிய இடங்கள்லேயே மாநாடு போட்டே வந்து கூட்டம் வந்து அலம்போதுது, இடம் பார்த்தல. இப்போ பெரம்பூர் அந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரோடெலாம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெரிய சூப்பர் ப்ரோ. இப்போ அந்த மாதிரி ரோடெலாம் சின்னதாக இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்தால் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அவர்? எப்படி அது உங்கள் ஐடியா? இல்லை ப்ரோ, பெரம்பூர் பொறுத்த வரைக்கும் இப்போ 28 பெரம்பூரில் தான் அவர் வராருன்னு நம்பவே முடியல ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கெல்லாம் வந்தார்னா அது வேறு மாதிரி இருக்கும். இங்கே மோஸ்ட்டாக வந்து விஜய் ஃபேன்ஸ் தான் இங்கே மோஸ்ட்டாகவே இருக்கிறோம். பெரம்பூர் பொறுத்த வரைக்கும் ஜனத்தொகையும் அதிகம். இது அதில் வந்து பாதி வந்து விஜய் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க. தெரில அது எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டாலின்லாம் கூட அடிக்கடி வருவார். ஏன்னா குளத்தூர் அவர் தானே, பக்கத்தில் தான், அடிக்கடி வருவார். ஆனால் வர்றது போகிறதுலாம் தெரியாது. பட் இவர் வரும்போது அது தெரியல, பயங்கரமாக இருக்கும்னு தோணுது. ஆமாம், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வேறு வராரு. மேபி இப்போ ஒரு வாட்டி பார்த்த பிறகு புரியும்னு நினைக்கிறேன். அதுதான், அது மூலிமா எதனா மறுபடியும் ஸ்டாம்பீடு எதனா வருமா இல்லை எப்படி? ஸ்டாம்பீடு வந்து பெரம்பூரில் வராது. ஏன்னா ஏன்னா அதான் இப்போ ஒரு வாட்டி 2 வாட்டி ஏமாறுவாங்க, அடி வாங்குவாங்க. ஒரு வாட்டி அடி வாங்க மாட்டாங்க. ஏன் பெரம்பூர் பிள்ளைங்களா ஷார்ப்பாக இருப்பானுங்களா? நீங்களும் பெரம்பூர் தான்? நான் பெரம்பூர் தான். அதான் ப்ரோ, பெருசாலாம் உங்களுக்கு அஃபெக்ட்லாம் தான் ஆகுது. இந்த வாட்டி அவர் பெரம்பூர்னு வந்தார்னா மோஸ்ட்டாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியும். அது ஸ்டாம்பேடு, இந்த பைக்காட்டி, இந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே நடக்காது. எல்லாம் உஷாராயிடுவாங்க சொல்கிறீங்க? உஷாராக இருப்பாங்க. நல்லா என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இப்போது அங்கே போயிட்டு இந்த அணில்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, மற்ற மேலே ஏறிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் தான் நல்லா இருக்கும்னு என்னோட சிட்டி ஊரில் ஏற வாய்ப்பு இல்லைன்றீங்க? ஆமாம், அதனால் டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அதே 28ஆம் தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நிறைய அணிகள் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, கிரிக்கெட் என்டர்டெயின்மெண்ட்டு. அதில் வந்து நிறைய அணிகள் இருக்குது. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? நம்மளோட சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து சிஎஸ்கே தான். இது வந்து எப்போ 2010 ஆரம்பிச்சுது, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் சிஎஸ்கே மட்டும் தான். 2008 ஸ்டார்ட் ஆச்சு ப்ரோ. 2008 ஸ்டார்ட். பட் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு அப்படின்றது தான் நான் முழுங்கி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போதுலேருந்து சிஎஸ்கே தான். 2 பேர், அவங்க தோனி அப்புறம் ரெய்னா, 2 பேருக்காக பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ இந்த இது வரைக்கும் பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த
ரோர்னு ஆமா ஃபங்க்ஷன் சிவகார்த்தி கூட வந்தாரு. ஐயோ அவரெல்லாம் நான் பாக்கல. இவங்க தோனி அப்புறம் ரெய்னா இவங்களுக்காக பார்த்தேன். நல்லா இருந்தது. நான் என்ன நினைச்சேன்னா அது மேட்சா கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன். மேட்ச் மாதிரி அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தது வந்து நல்லா இருந்தது. அப்புறம் முன்பே வான்னு பாட்டு பண்ணார் ரெய்னா. அதெல்லாம் நல்லா இருந்தது, பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா சென்னையில வந்து கீப்பர் வந்து தோனி இருப்பாரான்னு ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா வந்து சஞ்சு சாம்சன் அவர் வந்திருக்காரு, அதனால அவர் கீப்பரா நிக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. தோனி கீப்பர் நிக்கல, அதே மாதிரி கேப்டனும் வந்து அவர் இல்ல, ருத்ராஜ் கைக்வாட் தான். ஸோ இதெல்லாம் வந்து தோனி ஃபேன்ஸ் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தோனி ஃபேன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ப்ரோ. அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மெச்சூர்டா நடந்துன்னு போயிடுவாங்க அவங்க. இப்போ அவரு கீப்பிங் மட்டும் தான் பண்ணியிருந்தாரா? இல்லையே. ஸ்டார்டிங்லாம் கீப்பிங் இல்லாமே இருந்திருக்காரு. ஸ்டார்டிங்லாம் இவரு பார்த்திவ் பட்டேல் தான் கீப்பிங் பண்ணுவாரு, இவரு தோனி ஃபீல்டிங் தான் பண்ணுவாப்புல. அதனால அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். ஆனா இது வரைக்கும் தெரியல யாரு விக்கெட் கீப்பர்னு. மேபி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ விராட் கோலி ஃபேன்ஸ் மாதிரி கோவந்தனமா பண்ண மாட்டாங்க அப்படின்றீங்க தோனி? கோலிக்கு எங்க ப்ரோ இருக்காங்க அப்படியே ப்ரோ? சூப்பர். அவங்க வந்து எப்படி சொல்றது தெரியல. சில இதுல அந்த தற்கூரிலாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அப்போ விராட் கோலி ஃபேன்ஸ் தற்கூரி தான். அதான் ப்ரோ, எல்லாருக்குமே எல்லா விதமான ஃபேன்ஸும் இருப்பாங்க. எல்லா ஃபேன்ஸும் சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. பட் விராட் கோலின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் டாப்பா இருக்கிறாங்க அவங்க. அப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் மோஸ்ட்லி தற்கூரி தான் சொல்றீங்க? ஆர்சிபி ஃபேன்ஸே தற்கூரி தான். தற்கூரி இல்லனா ஏன் ஒரு கப்பு வாங்கி வெஸ்ட் இவ்வளவு சீனா போட? ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆமா, அவங்கலாம் வந்து இப்ப கூட ஒரு வீடியோ விட்டாங்க. ரெய்னாவும் ஒரு ஸ்டேஜ் நடக்குது, கப்பு எங்கன்னு ஒருத்தர் கேக்குறாரு. ரெய்னா வந்து கப்பு ஆர்சிபி கிட்ட அப்படின்ட்டு சொல்றாப்ல. அப்ப இவரு திருப்பி ரெய்னாவை கலாய்க்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. அதுக்கு ரெய்னா சொல்றாரு, ஏங்க எங்க கிட்ட 5 கப்பு இருக்குதுங்க அப்படின்றாரு. சோ 5 கப்பு எங்க இருக்கு, ஒரு கப்பு எங்க? இன்னமும் அந்த ஒரு கப்பு வச்சுன்னு சீனா போட்டுக்கிறாங்க. ஆமா, இதுலயே தெரியுதுல ஆமா யாரு ஸ்ட்ராங் யாரு வீக். தற்கூரி கரெக்ட் தான். அப்போ வந்து சிஎஸ்கே இந்த வாட்டி 6வது கப் வாங்கிடும்ன்றீங்க? எனக்கு கப்பு வாங்குமா இல்லையான்லாம் தெரியல. ஆனா ஒவ்வொரு மேட்சும் ஃபயரா இருக்கும்னு மட்டும் தெரியும். ஏன்னா இப்போ டீம் செலக்ஷனே அப்படிதானே இருக்கு, நல்லா இருக்கும். சரி ப்ரோ, இப்போ தோனி வந்து இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆவாரா இல்லை எப்படி? தோனி வந்து இந்த வருஷத்தோட ரிட்டையர் ஆனா ஓகேங்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஏன்னா எல்லா வருஷமும் சொல்றோம், அது நடக்க மாட்டேன்னும் போது சில ஃபேன்ஸே வந்து சரி எப்பவுமே ஆடிந்தா இருப்பாரு பொழுது இவரு, அவரோட இதுவே கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்குது இன்ட்ரெஸ்டா. ஏன்னா போதும், ரொம்ப ஒரு செஞ்சிட்டாரு, ரொம்ப பண்ணிட்டாரு. அதனால இந்த கடைசி வருஷமா கூட இருக்கட்டும். ஆனா அவருக்கு இருக்கிற எனர்ஜியை பார்த்து அந்த மாதிரி தெரியலையே. தெரியல ப்ரோ, எனர்ஜின்றது ஆட்டிடியூடு அந்த மாதிரி தாண்டி பேட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, பர்ஃபார்மன்ஸ் ஒன்று இருக்கு. மேபி பர்ஃபார்மன்ஸ் பண்ணார்னா அடுத்து எதிர்பார்க்கலாம். டெஃபினெட்லி. இவரு இந்த எஸ்கே வந்து ஒரு பிட்டு ஒன்று போட்டு விட்டாரு, நான் ஈசிஆர்ல இருக்கேன், ஆமா நீங்க வந்து இங்க பேட்டிங் பண்ணும்போது எனக்கு அங்க கேக்குது அப்படின்னு. அதெல்லாம் சொல்லும் போதே கிரிஞ்சா இல்ல. அவரு வேற பாவம் தோனி வந்ததுக்கு இதையாவது சொல்லிட்டு போய் தொலை அப்படின்ற மாதிரியே பாத்துருந்தாரு. அவரை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, ஆமா ஆமா ஆமா, அவரு மட்டும் இல்ல சுத்தி இருந்தவங்க எல்லாருமே அப்படிதான் பாத்துருந்தாங்க. நீங்க யாரா திடீர்னு கிட்ட வந்து இதெல்லாம் கேக்குறேன்? இல்ல அவரே கேட்டுன்னு போயிருப்பாரு நினைக்கிறேன் கிரவுண்டுக்கு. அவருதான் எங்க போனாலும் வந்துடுறாரு. ஆமா, அவருக்குன்னா திடீர்னு அவ்வளவு பவர்னே தெரியல. பராசக்தி ரிலீஸ் ஆனதுல இருந்தே அவருக்கு பவர் அதிகமாயிடுச்சு. தெரியல, டிஎம்கே ரிலேஷன்லாம் இருக்குல்ல ப்ரோ. டிஎம்கே இதுதான். ஆமா, அப்ப தோனி வந்து இந்த வருஷமும் டெஃபினெட்லி நாட்டு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ப்ரோ. இப்போ மேபி பேட்டிங் நல்லா பண்ணாரு, அந்த கேப்டன்சி தாண்டி சில விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அடுத்த வருஷம் எதிர்பார்க்கலாம். அப்போ நம்மளே சப்போர்ட் பண்ணலாம் அடுத்த வருஷம் அவர் ஆடணும் அப்படின்ட்டு. ஓகே சரி ப்ரோ. இப்போ இந்த மும்பை இந்தியன்ஸ்ல வந்து இந்த ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவெல்லாம் ரொம்ப சீன் போறானுங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க ப்ரோ? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியாலாம் ஓகே தான் ப்ரோ. அப்படியா? ஏன்னா அவரு அந்த ஆட்டிடியூட் காமிச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்காரு. அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒட்டுது, அது கரெக்டா தான் இருக்கு. பட் சூரியகுமார் யாதவ் வந்து எனக்கு தெரியல, அது இந்தியா ஏதோ ஜெயிச்சிச்சுங்கிறதுனால அவர் விட்டாங்க, ஆனா அவரை விட்டுருக்க மாட்டான். அவர் செட் ஆகலான்றீங்க சீன் போடுறது? ஆமா, இல்ல அவர் மோஸ்டா சீன் போடல, ஆனா பர்ஃபார்மன்ஸே இல்லையே ப்ரோ. என்ன ஆனாரு அவர் சொல்லுங்க வேர்ல்டு கப்? ஆமா, ஒண்ணுமே கிடையாது. வராரு சும்மா லெக் சைடு தூக்கி விடுறாரு, அது கேட்ச் மாட்டுது, இப்படியே தான் பண்ணினுறாரு. கொஞ்சம் ஷாட் மாத்தி ஆடினாலும் அவருக்கு செட் ஆக மாட்டேங்குது. சூரியகுமார் யாதவ்லாம் இப்ப மவுஸ் கிடையாது, பர்ஃபார்ம் பண்ணாதான் அவருக்கு மவுஸ்.
அப்போ ஹர்திக் ஓகே, ஹர்திக் வந்து அவரு ஆட்டிடியூடே ஒரு நேச்சரா இருக்கும் அவரு. அப்போ மும்பை வந்து ஏன்னா வாய்ப்பு இருக்கா கப்படிக்க இந்த IPL 2026? 2026 வந்து மும்பைக்கெல்லாம் இல்லை ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு RCBக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களும் ஃபயரா தான் இருக்கிறாங்க. CSK, RCB, அப்புறம் ராஜஸ்தான் நல்ல இதுல தானே இருக்காங்க. ஆமா, ஜடேஜா வர போயிட்டாரு, அதுல தான் இருக்கிறாரு. அவர் கமால் தான் அதுலயும் போயிட்டாரு அவரு. அதனால ராஜஸ்தானும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அப்போ CSK, RCB இல்ல ராஜஸ்தான்ல கப்பு இருக்கு 3 டீம்லயா? அவ்வளவுதான் ப்ரோ. ஆமா, இந்த 3 டீம் மேபி அதான் போக போக புரிய வரும் யாரு அடிப்பா அப்படின்னு. சரி, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்.